100th அப்படி பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம போன வாட்டி பார்த்தீங்கன்னா 1/10 டெசிமல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1/10 எப்படி எழுதுறது அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா 7/10னா என்ன, அதாவது 0.7. இப்போ 7/10 அப்படின்ட்டு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன், 7/10னா எப்படி ரீட் பண்ணுவோம் நம்ம, 7/10 தட் இஸ் 0.7, இட் இஸ் டெசிமல் பார்ட்டாக இருக்கும். அப்போ 3/10 அப்படின்னு சொல்லும் போது 0.3 அப்படின்னு இதை பேஸ் பண்ணி நம்ம சம் போட்டுருந்தோம். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா 100th அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ 100னா அதுவும் டெசிமல் நம்பரா தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இது கண்டினியூஸ் தான் ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துங்களேன், சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பார்ட்ஸாக பிரிங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆக பிரிங்க, செப்பரேட் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பை 100 பிளேஸ் நான் ஃபைண்ட் பண்ணேன். அப்போ இந்த பார்ட் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கு, எனக்கு ஷேர் பண்ணியிருக்கு. நம்ம எப்படி இது ஃப்ராக்ஷனாக ஃபார்ம் பண்ணுவோம், 1 அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா 100. அப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் தான் ஷேட் பார்ப்பேன். ஷேடட் போர்ஷன் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணனாக்கா அதாவது ஒரு பிளேஸ் தான் எடுத்து மொத்தமாக எத்தனை 100 பாக்ஸில் ஒரு பிளேஸ் தான். அப்போ இது ஃப்ராக்ஷன் ஃபார்மாக நம்ம எடுக்க முடியும். இதை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணாக்கா 2 0 இருக்கு இல்லையா, 2 பாயிண்ட் பேக்கில் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ அப்போ இது ஒரு பிளேஸ், இது 2 பிளேஸ். அப்போ அடுத்து இந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். அப்போ 0.01 அப்படின்னு டெசிமல் நம்பரில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். டெசிமல் ஃபார்ம். அப்போ 1/10 1/100 எப்படி எழுதுறோம் நம்ம, 0.01 அப்படின்னு சொல்லி நம்ம டெசிமல் ஃபார்ம் பண்றோம். அப்போ 3/100 எப்படி எழுதுவோம், 0.03. அப்போ 5/100 எப்படி எழுதுவோம் நம்ம, 0.05. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம 1/10th பிளேஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி லேர்ன் பண்ணியிருந்தோமோ, இப்போ அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 100th பேஸ் பண்ணி நம்ம டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல் பண்ணுறது பார்த்தா இது வந்து இந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் தான் எப்போ நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால தான் ஃப்ராக்ஷன் வந்து டேபிள் மாதிரி போட்டு 100 பாக்ஸ் பிரித்து இது வந்து ரன் பண்ணி காட்டினேன், சரிங்களா. ஸோ அப்போ இதில் வந்து எது இன்டர்வல் பார்ட், 0 இஸ் த இன்டர்வல் பார்ட், 0.5 இருக்கு இல்லையா, அதுதான் டெசிமல் பார்ட். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 33/100 அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், 0.33. இப்போ 2 பிளேசஸ் பாயிண்ட். அப்போ which is the interval part, 0 is the interval part. இந்த 3 பார்த்தீங்கன்னா 3/10th பிளேஸ்க்கு, இந்த 3 பார்த்தீங்கன்னாக்கா 3/100 பிளேஸ், சரிங்களா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/10th பிளேஸ், இந்த டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா 3/100 பிளேஸ், சரிங்களா. ஸோ அப்போ அந்த 100 பிளேஸை பேஸ் பண்ணி நம்ம இப்போ டெசிமல் எக்ஸ்பான்ஷன் லேர்ன் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ சம் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் whether the following are true or false அப்படிதான் கேட்டிருக்காங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்சர்வ் பண்ணி அது ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமா அப்படின்றத நம்ம கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நான் நெகட்டிவ் இன்டிஜர் கேன் பி கன்சிடர் as a decimal. yes, it's a true. ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர் நம்ம எல்லாமே என்ன பார்த்தோம், இப்போ டெசிமல்னாக்கா இப்போ 3/10 பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோம், 0.3. இட்ஸ் a நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தான். அப்போ நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமலாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் தான். ஸோ அப்போ இட் இஸ் a true value, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் கேன் பி கன்சிடர் as a decimal. எஸ், என்னால் டெசிமல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ therefore it is a true value, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூ. செகண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, the fractional form of 3.76 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன இப்படி பாருங்க, the fractional form of கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா fractional form of 3.76 is 3 plus 76 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரைட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது, பிகாஸ் 3 is an integral part, இட்ஸ் ரைட். 76/10 போட முடியாது, பிகாஸ் இது 7 10th பிளேஸ் 6 100 பிளேஸ். அப்போ எப்படி எழுத முடியும் நம்மளால, 76/100 அப்படி இருந்தால் அது ரைட் ஒன். அப்போ 76/10 இருக்கு இல்லையா, இது ராங் ஒன். ஆக்சுவலாக இதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குனாக்கா 3 plus 7/10th பிளேஸ் plus 6/100th பிளேஸ், இப்படி தான் நீங்கள் எழுதிருக்கணும். and then now convert the equivalent fraction. இது up and downல 10 ஆல மல்டிப்ளை பண்ணா
என்ன கிடைக்கும் எனக்கு 3 plus 70 by 100 6 by 100 அப்படின்னு கிடைக்கும். Because the both are like fraction. அப்ப எப்படி ஆட் பண்ணலாம்? இப்ப 3 plus ஒரு 100 எடுத்துக்கிட்டு 70 plus 6 76. So இதை தான் கன்வெர்ட் பண்ணிதா because the 3 is a integral part, 76 by 100 is a decimal part, therefore 3.76 அப்படினு நம்ம என்ன பண்ணோம் டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிப்போம். அப்ப which one is a fraction form is right? 3 plus 76 by 100 is a right formation. But என்ன கொடுத்துருக்காங்க? The fractional form of 3.76 னு ரீட் பண்ண கூடாது. ஒரு டெசிமல் நம்பர் ரீட் பண்ண கூடாது. 3.76 னு சொல்றோம் because it's not whole number. இது 7/10 600 place value. That is fractional element. It's not whole number. So அப்ப எப்படி ரீட் பண்ணுவோம் இத? 3.76 ன்னு தான் ரீட் பண்ணனும். Because individual places value தான் இருக்கு. சரிங்களா? So அப்ப 3 plus 76 by 10 is a false statement. சரிங்களா? அப்ப which is a right statement? 3 plus 76 by 100 is a right fractional form of 3.76. சரிங்களா? So அப்ப second one is a false statement. புரியுதுங்களா? அப்ப third one கொடுத்துட்டாங்க பாருங்க. The place value of 3 in 82.03 is 3 by 100 அப்படி கேக்குறாங்க. அதாவது the place value of 3 in 82.03 is 3 by 100 place. அப்ப இந்த place of 3 இருக்கு இல்லையா, இந்த 3 ஓட place என்ன அப்படினு பாக்கும்போது the place value of 3 in 82.03 is 3 by 100. Yes, 3 is a 3 by 100 place. So it is a right statement. So therefore third one padinaka it's a true. Right? What is a 100th place? The 0 is the 1 by 10th place. The 2 is the unit place. 8 is the 10th place because 82 is the integral part, 0 is the decimal part. Upon the place of 3 is a correct, 3 by 10th is the right one. So it's the third one is a true. Fourth, the place value of 0 is in 70.12 is அப்படினு கேக்குறாங்க. The place value of 0 என்னது? Place value of 0 is the place value of 0 in 70.12 is 70 அப்படினு கேக்குறாங்க. Yeah, is 70 பாருங்க. The place value of 0 once தான் because it's the unit place, not 70. சரிங்களா? அப்ப 70 is the wrong answer. அப்ப என்ன ஸ்டேட்மென்ட் இது? false statement. அப்ப 0 இங்க 0 னு கொடுத்தாங்கன்னா 0 once னு கொடுத்தாங்கன்னா it's right one. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 7 tens, அதாவது 7 into tens. அப்ப 7 tens னு கொடுத்திருக்காங்க. It is a wrong one because 0 is the unit place, அதாவது 0 once, 0 into once. அப்ப 0 place அதாவது unit place னு சொல்ல முடியும். சோ அதனால 70s கொடுத்திருக்காங்க. It is a wrong statement. சரிங்களா? அப்ப fourth is a false one. சரிங்களா? திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரூ stays true, செகண்ட் false, தேர்ட் பாத்தீங்கன்னா ட்ரூ, ஃபோர்த் இஸ் a false one. சரிங்களா? நம்ம एक्चुअली அத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பார்த்திருந்தோம். ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா क्वेश्चंस ரைஸ் பண்ணிருக்காங்க. ரைட் தி டெசிமல் நியூமர், அது நியூமரல்ஸ் அப்படினு. ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி 1/10 வச்சு ஒரு டெசிமல் நம்பர் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம 1/100 பேஸ் பண்ணி நம்ம டெசிமல் நம்பர் எழுத போறோம். சோ இப்போ நம்ம அத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? எக்சர்சைஸ் 3.6 ல செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் சம் பாருங்க. ரைட் as a decimal numbers. அது டெசிமல் நம்பரா எழுதுங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? கீழ ஸ்டேட்மென்ட்டா கொடுத்திருக்காங்க. 23 and 1800s அப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஃபிராக்ஷன் ஃபார்மா ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணுங்களேன். டைரக்டா உங்களால சொல்ல முடியும். பட் ஒன்னு வந்து ஃபிராக்ஷன் ஃபார்முலா பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நீங்க ஈஸியா டைரக்டா பண்றதுக்கு நீங்க நாலேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ பாருங்க 23 is a integral part. 1800s அப்படினு சொல்லும்போது 18 by 100 என்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஃபிராக்ஷன் தான் எழுத முடியும். அப்ப 23 plus 1800 is equal to, so
23 is a integral part. 18 by 100 எப்படி எழுத முடியும்? It's a decimal part 18 அப்படின்னு எழுத முடியும். Because you know that 18 by 100 is equal to 0.18. 8 by 100 is equal to 0.08. 3 by 100 is equal to 0.03. அப்ப 2 places தள்ளி நம்ம left hand side ல பாயிண்ட் மூவ் ஆகும். அப்ப 18 னாக்க 2 place தள்ளி பாயிண்ட் என்ன ஆகும்? மூவ் ஆகும். அதே இங்க thousands அப்படி இருந்தா 3 place 1 second third place தள்ளி என்ன third place இல்ல அதனால பாயிண்ட் வெஸ்ட் left hand side என்ன பண்ணனும் வச்சிருக்கோம். அப்ப 3 places வந்து left hand side ல தள்ளி நீங்க பாயிண்ட் வைக்கணும் 18 by 100 இருந்தா. சோ இது ஒரு டெசிமல் நம்பர் 1800 வந்து ISS லேர்ன் பண்ணுவீங்க 7th ல. நான் அட்வான்ஸா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அப்ப 1800 means 18 by 100. So what is the decimal expansion? 0.18. So அதுதான் நான் அப்படி இருக்கேன். இந்த 18.100 plus நாக்கா 0.8 தான். அதை நீங்க பிளஸ் பண்ணும்போது 23.18 கிடைக்கும். சரிங்களா? இங்க 9 500s அப்படின்னு சொல்லும்போது 9 plus இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். இப்போ செகண்ட் பாருங்க 900 sorry 9 and 500s. அப்ப 9th வந்து பார்த்தா integral part plus 500s. It means 500s is equal to 9 plus இந்த 500 எழுதலாம் 0.05 அப்படின்னு எழுத முடியும் என்னால. ஏன்னா இப்ப 3 எப்படி எழுதிருக்க 3 by 100 is equal to 0.03. 8 by 100 is equal to 0.08. அப்ப 5 by 100 எப்படி எழுத முடியும் என்னால 0.05 அப்படின்னு எழுத முடியும். சோ அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9.05. எப்பமே இன்டெகிரல் பார்ட் தான் நீங்க ஆட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப அடுத்த நம்ம எக்ஸர்சைஸ் வந்து டெசிமல் நம்பரோட ஆட் பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். பட் இன்டெகிரல் பார்ட் கூட இன்டெகிரல் பார்ட் தான் ஆட் பண்ண முடியும், டெசிமல் பார்ட் தான் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப 9 இங்க இஸ் டெசிமல் இன்டெகிரல் பார்ட், 0 இஸ் தி இன்டெகிரல் பார்ட். 0 plus 9 வந்து 9, the 0.05 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இனிமேல் வரது என்ன நம்ம டேட்டாஸ் கொடுத்தாலும் நம்மளால எழுத முடியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் 3 third sum, find the place of value of the underlined digits in the following. ஆக்சுவலா கீழ கொடுத்த டிஜிட்ஸ்ல அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. அந்த அண்டர்லைன் பண்ண டிஜிட்ஸ்க்கு என்ன பிளேஸ் ஆஃப் வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்கனாக்கா 9ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா டெசிமல் பார்ட் நம்பர்ஸ்ல வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. அப்ப அண்டர்லைன் பண்ண டிஜிட்ஸ்க்கு என்ன பிளேஸ் ஆஃப் வேல்யூ அப்படினு கேக்குறாங்க. பாருங்களா ஈஸியா நம்ம சொல்லலாம். because it is a integral part. அதாவது 9227.42. சரிங்களா? அப்ப நம்ம நார்மலா ஹோல் நம்பருக்கு நம்ம யூனிட் பிளேஸ் சொல்ல முடியும். ஏனா இது 1's place, இது 10th place, இது 100 place, இது 1000 place. அப்ப 9 தான் என்ன பண்ணிருக்காங்க? அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க. the place of value of 9 place value of 9 is equal to இந்த 9th பண்ணா எந்த place of value இருக்கு? 1 10 100 thousands. அதாவது 9 into 1000. அப்ப 9000 placeல 9000 placeல இருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போகும்போது இது யூனிட் 1's place, 10th place, 100 place, இது பாத்தீங்கன்னா 1000 place. இங்க 9 இருக்குறதால 9 into 1000, therefore 9000. அப்ப 9000 placeல அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9000. சரிங்களா? அந்த அண்டர்லைன் இருக்கு இல்லையா? சப்போஸ் இன் கேஸ் இங்க 5 இருந்தா 5 into 100 5000. The place value of 5 is equal to 5 into 100 5000 அப்படினு எழுதிருக்கோம். For in case இங்க வந்து பார்த்தா எனக்கு place value of 7 கேக்குறாங்க. இங்க 7ல வந்து அண்டர்லைன் பண்ணி ஒரு in case இது கொடுத்திருக்கேன். ஏன்னா ஒரே நம்பர்ல கத்துக்க வேண்டியது இது ரொம்பலாம் புரியும். எல்லா நம்பரும் தான் நம்ம பண்ணனும் அப்படி இல்லங்க. ஒரே நம்பர்ல கத்து because the place of value தான். ஏன்னா இது வந்து பெரிய டெப்த் கான்செப்ட்ல ஒரே நம்பர் எடுத்து எல்லா place of value நம்ம ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். சோ அப்ப இந்த 7க்கு ஒரு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க அப்படினு பண்ணா what's the place
value of 7. 7 since the 1th place. 7 into 1, therefore 7 ones. அப்ப இது வந்து பார்த்தா யூனிட் பிளேஸ் 7 பிளேஸ் அதாவது 7 ஒன்ஸ் பிளேஸ் அப்படினு சொல்லி டைரக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதுல அடுத்த क्वेश्चनே பார்த்தா கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப தேர்ட் பாத்தீங்கன்னாக்கா இதுல தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 343.17 அதாவது 343.17 எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 343.17 the 3 key place of value என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 3 is a 3 into 1s அப்ப 3 ones அப்படின்றது. அத ஒரே நம்பர்ல எல்லா பிளேஸ் வேல்யூ போடு. சப்போஸ் இன் கேஸ் இங்க 4 க்கு அண்டர்லைன் பண்ணிருந்தாக்கா 4 is a 10th place இல்லையா? அப்ப 4 into 10s அப்ப 4 into 10s அப்ப 4 10s அதாவது 4 வந்து 10th place அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணனும். அப்ப பிளேஸ் ஆஃப் வேல்யூ கத்துக்கிறது ஒரே நம்பர்ல எல்லாத்தையும் சொல்ல முடியும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 9000 ஆக்சுவலா 9 into 1000 so 9000 பாத்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒன் பார்த்தா டெசிமல் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர் பார்த்தோம். செகண்டுக்கு பாருங்க. இது டோட்டலா 208 அதாவது 208 வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 06 பாத்தீங்கன்னாக்கா டெசிமல் பார்ட். அந்த 06லயே பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ கேட்டிருக்காங்க? செகண்ட்ல கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 1/10th பிளேஸ், செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா 600 பிளேஸ் அப்படின்னு தெரியும். அப்ப 600 பிளேஸ். சரிங்களா? இது எப்படி எந்த பிளேஸ் வந்து பிளேஸ் ஆஃப் வேல்யூ அதாவது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 value of 6 is equal to 600. அதனால எப்படி எழுத முடியும்? நம்ம வேர்ட்ல எழுதலாம் 600 place 100 place. சரிங்களா? புரியுங்களா? இது மாதிரி தான் நீங்க எழுத முடியும். புரிஞ்சுங்களா? சோ அடுத்த क्वेश्चन 3rd 4th கேட்டிருக்காங்க. அது ஈஸியா நீங்க பார்த்தாலே ஈஸியா பிளேஸ் ஆஃப் வேல்யூ உங்களால சொல்ல முடியும். இதுதான் 3rd क्वेश्चन 343.17 the unit places பார்த்தா அண்டர்லைன் பண்ணிருக்கு. அப்ப 3 into 1s அப்ப 3 ones அப்படின்றத சொல்ல முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन 4th क्वेश्चन பாத்தீங்கன்னாக்கா என்ன क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படினு பாக்கும்போது 166.24 அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா 166.24 இந்த 2 க்கு வந்து நமக்கு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. அப்ப கண்டிப்பா பிளேஸ் ஆஃப் அதாவது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 is 2/10th அதாவது 2/10 எப்படி எழுத முடியும்? வேர்ட்ல எப்படி எழுதுவோம்? 2/10th place அதாவது இங்க 6 அண்டர் பண்ணுது இல்லையா? இந்த 6/100 எழுதி 600 எழுதினா இங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டிஜிட்ல கேட்டிருக்காங்க டெசிமல் பார்ட்ல. அப்ப 2/10th அதாவது 2/10th வேர்ட்ல எப்படி எழுதுவோம்? 2/10th அப்படின்றத எழுத முடியும். சரி புரியுதுங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா எக்சர்சைஸ் 3.6ல நம்ம ஃபோர்த் சம் பார்க்க போறோம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கன்வெர்ட் தி ஃபாலோவிங் fraction into decimal. இங்க வந்து பார்த்தனா ஒரு ஹோல் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஹோல் நம்பர் கொடுத்திருக்காங்க, ஃபிராக்ஷனா கொடுத்திருக்காங்க. இந்த கொடுத்துக்கிற ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மை டெசிமல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. because you know that 23 வந்து பார்த்தனா இன்டர்வல் பார்ட்ல வரும். because 20 + 3 என்ன 23. ஆஃப்டர் வர ஃபிராக்ஷன் எல்லாமே பாயிண்ட்ல தான் போகும். ஆனா அங்க பார்த்தனா பாயிண்ட் வந்து 4/10th place 7/100 place அப்படினா அப்ப பாயிண்ட் 4 வந்து பார்த்தனா 4/10th place. பாயிண்ட் அடுத்து செகண்ட் 4 க்கு அடுத்து வரது வந்தா 7 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7/100 பிளேஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரே டைம்ல நீங்க எழுத முடியும். ஆனா கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி போட்டாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்ற தாட்ல வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி போடணும் ஸ்டெப் மார்க்ஸ்ன்றதால. சோ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா the 20 + 3 23 ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது இன்டெகிரல் பார்ட் இல்லையா? இது 20 + 3 ஹோல் நம்பர் ஆட் பண்ண முடியும். பட் இதை வந்து டைரக்டா ஆட் பண்ண பிகாஸ் இட்ஸ் அன்லைக் ஃபிராக்ஷன். அப்ப நான் என்ன பண்றேன்னா இது இந்த 100 வர மாதிரி இங்க 100 வர திங்க் பண்ணனாக்கா இது 100 மாறிடும். பிகாஸ் the like fraction கரெக்ட் ஆகும்போது ஈஸியா என்னால ஆட் பண்ண முடியும். அப்ப இந்த இங்க 100 வரணும்னா என்ன பண்ண அப் அண்ட் டவுன்ல 10 ஆல நான் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா மாறும். இந்த 4/10 வந்து 40/100 ஆ மாறும். அப்ப இட் இஸ் a like fraction கன்வெர்ட் ஆகும். ஆஃப்டர் தட் நான் ஆட் பண்ணிக்குவேன். அப்ப 40 ஏன் 100 ஆல மல்டிப்ளை பண்றீங்க? இங்க 100 இருக்கு அதனால இங்க 100 வர வைக்கிறேன். 100 வந்தாதான் என்ன மாறும்? அது லைக் ஃபிராக்ஷனா மாறும். லைக் ஃபிராக்ஷனா இருந்தா you should be and ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால லைக் ஃபிராக்ஷனா மாத்தி ஆஃப்டர் தட் டெசிமலா கன்வெர்ட் பண்ணி அப்புறம் ஹோல் திங் என்ன பண்ணனும்? நான் டெசிமல் நம்பரா மாத்த முடியும். இதுதான் ப்ரோசஸிங் வே. இல்ல டைரக்டாவே சொல்ல முடியும். ஆன்சர் வந்து பார்த்தா 23.47 அப்படின்றது. பட் இது ஸ்டெப் மார்க்ன்றதால உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணா ஆஃப்டர் தட் நீங்க பாக்கும்போது மைண்ட்ல சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்ப ஐஎஸ்எஸ் வரும்போது அதான் அந்த அந்த நாளே தான் லேர்ன் பண்ண நீங்க 6th வந்து ட்ரை பண்றாங்க. சரிங்களா? சரி இத பாத்துங்க. இப்ப பாருங்க 440/100 மாறி இருக்கு. + 7/100
It's a like fraction. The 23 அப்படியே இருக்கட்டும் plus 40 100 கீழே எடுத்துக்கலாம் like fraction இதெல்ல மேலே 40 plus 7 47. So எப்படி கன்வெர்ட் ஆகும் 23 plus 0.47. So அப்புறம் ரெண்டு ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 23.47. நான் முதல்ல சொன்னேன் அப்போ இந்த டெசிமல் நம்பர் இந்த வேர்ட் ஹோல் திங் and டெசிமல் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணாக்கா 23.47. 23 is a integral part, 47 is a decimal part. The 47 எடுப்பாங்க 4700 அப்படின்றது ஆல்ரெடி நம்ம இப்போ எழுதினோம். ஒரு வேர்டா கொடுத்துருந்தா எப்படி கொடுத்தாங்க வேர்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்பருக்கு 23 and 1800 அப்படி சொல்லும்போது அதை எழுதினோம் இல்லையா 20 அதாவது எப்படி 23 plus 18 by 100 அப்படின்னு எக்ஸ்பாண்ட் பண்ணி நம்ம அதை போட்டுருந்தோம். ஆஃப்டர் தட் அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. வேர்டில் கொடுத்தாலும் எழுத தெரியும் நம்மளுக்கு, டெசிமல் கொடுத்தாலும் ஃப்ராக்ஷனாக கொடுத்தாலும் டெசிமலாக கன்வெர்ட் பண்ண தெரியும். சரிங்களா? ஃப்ராக்ஷனாக கொடுத்ததை டெசிமலாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 137 plus 500. அப்போ 500 தான் டெசிமல் பார்ட், 137 இஸ் இன்டெகிரல் பார்ட். அந்த 500 எப்படி எழுதுவோம் நம்ம? இப்போ 5 by 100 அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா 2 பிளேஸ்லாம் பாயிண்ட் மூவ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ 0.05 தான் நம்ம எழுதியிருப்போம். சரிங்களா? பிகாஸ் இது 100 பிளேஸ், இந்த 0 is the 1/10th place, 5 is the 500th place. அப்போ 5 by 100னாக்கா 0.05. அப்போ 5500 என்ன சார்? அப்போ 53 by 100 எப்படி எழுதியிருப்போம்? அதே 2 பிளேஸ் தந்த பாயிண்ட் மூவ் ஆகும். அப்போ 0.53 அப்படின்னா அப்போ கண்டிப்பாக 2 பிளேஸஸ்க்கு மேலே 2 பிளேஸ் பாயிண்ட் மூவ் ஆகும். பட் எங்க சிங்கிள் பிளேஸ் இருக்கா என்னவா இருக்குது 100 பிளேஸ். அதனால என்ன பண்றேன் ஒரு 0 சேர்த்து ஆஃப்டர் என்ன பண்றேன் பாயிண்ட் வைக்கிறேன். அப்போ 4 by 100 எப்படி எழுத முடியும் பாருங்க 0.04. இதை வந்து மைண்ட்ல செட் பண்ணணும். சரிங்களா? இது யூனிட் டிஜிட் இருந்தாலும் இங்க 2 பிளேஸ் தள்ளி தான் பாயிண்ட் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வாட்ஸ் வேல்யூ 137 plus 0.05. அது டெசிமலா ஹோல் டெசிமலா ஹோல் திங் டெசிமலா மாத்தும் போது 137.05. So 137 is a integral part, 05 is a 5 by 100 place. அதனால டெசிமல் பார்ட்டா ஹோல் திங் நம்ம என்ன பண்ணுவோம் டெசிமல் பார்ட்டா எழுதியிருக்கோம். ஆஃப்டர் திங் இன்னொன்று பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இதுவும் இன்னொரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க 3 by 10 plus 9 by 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 by 10 என்ன? ஸோ தேர்ட் சம் பாருங்க 3 by 10 plus 9 by 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் அப்போ என்ன சார் இன்டெகிரல் பார்ட்டே இல்லையே சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்டெகிரல் பார்ட் கிடையாது. அப்போ இன்டெகிரல் பார்ட்டே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் 0 is the integral part அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு 3 by 100 சாரி 3 by 10 plus 9 by 100னாக்கா 39 by 100 இந்த பார்ட்ல திங்க் பண்ணிருக்கு இல்லையா 4 by 10 7 by 100னாக்கா ரெண்டையும் திங்க் பண்ணி என்ன வந்து எனக்கு 0.47 கிடைச்சது இல்லையா? அதே மாதிரி ப்ரொசீஜர்ல இது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து இங்கே கீழே 10 மேலே 10 ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி 40 by 100 கண்டுபிடி ஆஃப்டர் தட் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் 47 அப்படின்னு ஃபார்ம். அதே மாதிரி தான் என்ன கிடைச்சிட்டு இருக்கோம் 39. ஸோ அப்போ 39 அப்போ 0.39 இஸ் அ ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ ஏன் சார் இன்டெகிரல் பார்ட் இல்லை? ஏன்னா பிகாஸ் ஹோல் நம்பர் முழு நம்பர் கிடையாது. அதனால என்ன பண்ணணும் நம்ம திங்க் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம 0 தான் நம்ம சார் இன்டெகிரல் பார்ட்டாக இருந்திருக்கும். இந்த 3 by 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் அண்ட் டவுன் என்ன பண்ணியிருப்பீங்க இங்கே 100 இருக்கு இல்லையா? அதே மாதிரி 100 வரன்றதால இங்கே என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அதே நம்பர் தான் நியூமரேட்டர்லையும் பண்ணோம். அப்போ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு 30 divided by 100 அப்படி மாதிரி இருக்கும் plus 9 divided by 100. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ 30 நியூமரேட்டர் வந்து நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்க 30 plus 9 39 by 100. ஸோ 39 by 100 போட்டிங்க என்ன கிடைக்கும் எனக்கு 0.39. அதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ டைரெக்டாக நமக்கு சொல்லவும் தெரியணும், அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி போடவும் தெரியணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது நம்ம 6th படிக்கிறது இல்லையா? அப்போ மார்க் எடுக்கணும்னாக்கா இந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணுற இல்லையா அதே ஸ்டைல் தான் நீங்கள் போட்டு டெசிமல் நம்பராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அது வாயால் எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 5th கொஸ்டின் வந்து convert the following decimal into fraction. வந்து டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அடுத்த சம் பார்த்தீங்கன்னாக்கா 5th சம் வந்து டெசிமல் ஃபார்மில் கொடுத்து அதை ஃப்ராக்ஷன் ஃபார்மாக மாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த நாலேஜில் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் இப்போ. சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் 3.6 நம்ம வந்து 6th சம் போட போகிறோம். இப்போ 6th சம் இஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சுவலாக வந்து convert the following decimals into fraction. Actually the 5th sum. சரிங்களா?
டெசிமல்ல கொடுத்திருக்காங்க அதை into fraction நம்ம என்ன பண்ண போறோம் கன்வர்ட் பண்ண போறோம் இது 106 is a integral part you know that 86 is a decimal part so first integral part first எழுதுங்க 106.86 is equal to 106 that is 106 plus it is a 8 by 10th place 6 is a 6 by 100 place so இதனுடைய fractions form பாத்தீங்கன்னாக்கா first integral part 106 அப்படி எழுதிருக்கோம் after that 8 by 10th place plus 6 by 100 place ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் நம்ம 106 plus 86 by 100 place அப்படினு சொல்லுவோம் that is 86 by 100 place ஏனா after the up and down என்ன பண்ணுவோம் நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்ணி இது 80 by 100 ஆ கன்வர்ட் பண்ணி அப்புறம் 86 by 100 ஆ மாத்தி இருப்போம் அத டைரக்ட்டா என்ன பண்ணுவோம் நம்ம எக்ஸ்பான்ஷன் ஃபிராக்ஷன் ஃபார்முலா 106 அதாவது இன்டெகிரல் பார்ட் பிளஸ் 86 100 place அப்ப 86 divided by 100 அப்படி சொல்லி டைரக்ட்டா எழுதலாம் இது உங்களுக்கு புரியுதுக்கு நான் பண்ண எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிட்டேன் சரிங்களா லாஸ்ட் எழுதும்போது 86 divided by 100 தான் நம்ம ஃபிராக்ஷன் ஃபார்மா கன்வர்ட் பண்ணிக்கலாம் எலாபரேட்டா காட்டும்போது 8 by 100 8 by 10 plus 6 by 100 அப்படின்றத நீங்க மைண்ட் செட் பண்ணுங்க சரி புரியுதுங்களா நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா 1.20 ன்னு கொடுத்திருக்காங்க எப்படி இதெல்லாம் இது பார்த்தா 100 பிளேஸ்ல இருக்கு சரிங்களா அப்ப 1 is a integral pass 20 by 10th place sorry 100 place அப்ப ஒரு 0 கேன்சல் ஆச்சுனாக்கா 1 plus 2 by 10 அப்படி ஆக்சுவலா எப்போ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் லாஸ்ட்ல 0 இருக்கும்போது நோ யூசஸ் தான் அது சரிங்களா இப்போ 1.3 னாலுமே எத்தனை 0 வேணாலும் என்ன பண்ணலாம் நீங்க சேர்த்துக்கலாம் லாஸ்ட்ல 0 பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருக்குறது நோ யூஸ் பட் பிளேஸ் ஆஃப் வேல்யூ இருக்கு இது இந்த 0 பார்த்தா 0 hundreds 0 thousands 0 10,000 0 lakhs அது மாதிரி போகும் எல்லாமே fraction தான் அப்ப ஒரு டெசிமலுக்கு அப்புறம் லாஸ்ட்ல 0 இருக்குறது நோ யூஸ் அத நீங்க என்ன பண்ணலாம் ஒமிட் பண்ணிடலாம் பட் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க சரிங்களா அதனால தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்றேன் because இந்த 2 க்கு மட்டும் சொன்னா போதும் இது 0 is not values 2 10th place மட்டும் தான் ஏனா because after that பாயிண்ட்க்கு அப்புறம் அத லாஸ்ட்ல வந்தாதான் பட் அதே வந்து பார்த்தனாக்கா 1.02 betweenல இடையில வரும்போது அதுக்கு place of value இருக்கு சரிங்களா இது 10th place இது 100 place அதாவது இது 1/10th place இது 100 place பிரிக்கும்போது அப்படிதான் நம்ம பிரிச்சு சொல்லணும் சரிங்களா சோ அப்ப இதோட மிட் பாயிண்ட்ல இருக்கும்போது அதுக்கான place of value கண்டிப்பா இருக்கு லாஸ்ட்ல இருக்கும்போது அதுக்கான place of value கிடையாது நம்ம ஒமிட் பண்ணிட்டு எழுதலாம் பட் இங்க கொடுத்திருந்தாங்க நம்ம அதை எக்ஸ்பாண்ட் பண்ணாலும் என்ன கிடைச்சது எனக்கு 2/10 தான் கிடைச்சது புரிஞ்சுதுங்களா அடுத்து லாஸ்ட் பாருங்க தேர்ட் ஒன் கொடுத்திருக்காங்க எப்படி கொடுத்திருக்காங்க எப்படி எழுதலாம் இப்போ இந்த நாலேஜ் உங்களுக்கு ஈஸியா எழுத முடியும் 76 is a integral part 45 வந்து 45 10th place அதை எப்படி கன்வர்ட் பண்ணுவாரானே 76.45 is equal to 76 plus 45 by 100 place இல்லையா சோ அப்படி எழுதுறோம் அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க fourth one 0.02 which is integral part 0 is a integral part அப்ப 02 னா 02 is a 100th place இல்லையா அப்ப 2 by 10th place so டைரக்ட்டா என்ன பண்ணோம் fraction formula எழுத முடியும் சரிங்களா ஏன் சார் இப்ப 0 ல இருக்க சார் 0 is பார்த்தா 0 by 10th place அப்ப 0 by 10th is 0 தான் பட் அப்ப நான் என்ன சொல்லிருப்பேன் ஏற்கனவே எழுதி காட்டிருப்பேன் நிறைய 5 by 100 எப்படி எழுத முடியும் சொல்லுங்க 0.05 அப்ப இதோட டெசிமல் ஃபார்மோட எக்ஸ்பான்ஷன் ஃபிராக்ஷன் ஃபார்ம் என்ன 5 by 100 அப்ப 3 by 100 எப்படி எழுத முடியும் 0.2 பிளேஸ் தள்ளினாலும் பாயிண்ட் மூவ் ஆகும் அப்ப 0.03 அப்ப இந்த 0.03 எக்ஸ்பான்ஷன் ஃபிராக்ஷன் ஃபார்ம் என்ன 3 by 100 அப்ப 3 by 0.3 க்கு என்ன எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் 3 by 10th place ஏனா ஒரு பிளேஸ் இருக்குதல அப்ப ரெண்டு பிளேஸ் வரும்போது 2 by 100 புரியுதுங்களா சோ இப்படி தான் அப்ப ஆக்சுவலா டெசிமல் ஃபார்ம் கொடுத்து ஃபிராக்ஷன் ஃபார்ம் எடுத்தாங்க சோ அப்ப அத தான் நம்ம சம்ஸ் போட்டுருக்கோம் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம்